ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரண்மனை 4 படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரண்மனை 4ல் சுந்தர் சி, தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபுன்னு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சுந்தர் சி டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சியோட தங்கச்சியாக தமன்னா இருக்காங்க. அவங்க சந்தோஷை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷ் இறந்து போகிறாரு. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் தமன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தங்கச்சி சூசைட் பண்ணிக்கல. இந்த தங்கச்சியோடைய சாவில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக சுந்தர் சி வராரு. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த அரண்மனை 4 படத்துடைய மீதி கதை. எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எந்த இடத்துலையுமே பெருசாக லேக் இல்லை. அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் பார்த்திங்க அப்படின்னா, அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 3 படம் வந்திருக்கு. அதில் ஒரு 4வது படமாக இது வந்திருக்கு. ஸோ அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் பார்த்திங்கன்னா கதையெல்லாமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். பட் இந்த அரண்மனை 4ல் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருந்த பாட்டிலலாம் ரிவெஞ்ச் ஸ்டோரி எடுத்து சொல்லியிருப்பார் சுந்தர் சி. பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருக்குது. ஸோ மிச்சப்படி காமெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் சரியாகவே ஒர்க் ஆகலை. அரண்மனை 1ல் தான் பார்த்திங்க அப்படின்னா காமெடி நல்லாயிருக்கும். பட் அரண்மனை 4ல் காமெடி நல்லாவே இல்லை. ஸோ யோகி பாபு ஆகட்டும், விடிவி கணேஷ், கோவை சார்லாம் இவங்களாம் காமெடி பண்ணுறாங்க. பட் அது நமக்கு சரியாகவே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதில் ஒரு காமெடி சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த காமெடி சீன் படத்தில் நல்லாவே எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் அரண்மனை 3 கம்பேர் பண்ணுறப்ப அரண்மனை 4ல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைட்டு, சிஜி இந்த ஒர்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த அரண்மனை படம் ஒரு ஒன் டைம் வாட்சபுளாக வந்திருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா தமன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. சுந்தர் சியா அவர் கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு. ராஷி கண்ணா ஒரு நார்மல் ஹீரோயின் தான், வாமா மின்னலை ரோல் தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி யோகி பாபு அவர் காமெடி ஒர்க் அவுட்டே ஆகலை படத்தில். ஸோ அவரை பற்றி என்னங்க சொல்கிறது. ஸோ மொத்தமாக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபுளாக இருக்குது. ஒரு நீங்கள் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் பிடிக்கிற ஒரு நபராக இருந்துச்சு அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதான் அரண்மனை படத்துடைய ரிவ்யூ, அரண்மனை 4 படத்துடைய ரிவ்யூ. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த அரண்மனை 4 எப்படி இருந்துச்சு அப்படி உங்களுடைய ரிவ்யூவை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.